விவசாய விளைநிலங்கள் வீட்டுமனைகளாக மாற்றி பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு விவசாயிகளிடையே பல்வேறு குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் எழுப்பியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை பொய்த்துவிட்ட நிலையில் காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்திற்காக விவசாயிகள் தங்கள் நிலத்தை விற்று வேறு தொழில் தேடி குடியேறி வருகின்றனர். இந்நிலையில் விவசாய விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றவும் பத்திரப்பதிவு செய்யவும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் திருமணம், மேற்படிப்பு போன்ற வாழ்வாதார செலவுகளுக்கு விளைநிலங்களை விற்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் இதனை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் பிரியார் பாண்டியன். இருக்கும் நிலத்தையும் விவசாயிகள் விற்றுவிட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர்கள் வீதிகளில் நின்று பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்பிகாபதி. விவசாயிகள் நிலத்தை விற்கிறார்கள் என்றால் இப்போ ஹைகோர்ட் போட்டிருக்கிற அந்த தடை என்பதும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுவதற்கு தடை என்பதும் சரி, இன்றைக்கு மிக சரியானது. ஏன்னா இருக்கின்ற நிலத்தையும் இழந்து விட்டு அந்த விவசாயி தெருவிலே தான் நிற்க முடியும், பிச்சை எடுக்க முடியும். ஆதரவற்றோர்கள் தங்கள் நிலங்களை விற்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் அரசே அதனை ஏற்று பண்ணை அமைத்து பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்கிறார் விவசாய அறிவியலாளர் ரங்கநாதன். எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அரசாங்கமும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயசானவங்கள் தங்களோட விளைநிலங்களை விற்றாக்க அதை விற்கக்கூடிய பர்மிஷன் கொடுக்கணுங்கிறத நான் விரும்பி வரவேற்கிறேன். அவங்களுக்கு வேற ஆதரவே இல்லை. உயர்நீதிமன்ற உத்தரவு சரியே என்றாலும் சரியான விலக்கு நெறிமுறைகளை வகுத்து விளைநிலங்களும் பாதிக்கப்படாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் அவர்களின் வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் தாயுமான சுவாமி.